அம்மன் உங்க வீட்லயே தங்கி இருக்கணும்னு நினைச்சா இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அதனால அம்மனோட முழு அருளும் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைச்சு நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுங்க. நல்லதுங்க ஐயா. அம்மன் வீட்டுக்கு வந்த உடனே நாங்க எல்லாரும் நிம்மதியாகவும் சந்தோஷமாவும் தான் இருந்தோம். ஆனா எங்க வீட்டு பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டதால எங்க வீடே தீட்டாயிருச்சு. அதனாலதான் அம்பாளை கோயிலுக்கு அனுப்பி வைக்கலாம்னு நினைச்சோம். ஐயா, இந்த கனகதுர்கா காவல் தெய்வம் காளியோட அம்சம். இவளுக்கு தீட்டெல்லாம் கிடையாது. தான் குழந்தை பெரிய மனுஷி ஆகியிருக்கிறது தாய்க்கு எப்படி தீட்டாகும்? யாரோ கிளப்பி விடுற பொருளையா இருக்கும். அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. சரிங்க சாமி. ஐயா, பூஜை ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிக்கலாம் சாமி. ஓம் காத்யாயனாய வித்மகே கன்யாகுமரி ச தீமகி தன்னோ துர்க்க பிரஜோதயாத். ஓம் சிம்மத்வஜாய வித்மகே சூலஹஸ்தாய தீமகி தன்னோ மாரி பிரஜோதயாத். ஓம் திரிபுர சுந்தரி வித்மகே காமேஸ்வரி ச தீமகி தன்னோ பாலா பிரஜோதயாத். கற்பூர நீராஞ்சனம் தரிசயாமி. ஓம் தேவி கனகதுர்கா போற்றி. இந்த கேரக்டர்ல நம்ம போய் தானே சொன்னோம்.